Next I call lot number 13, Pranav K, 4th standard A1. Lot number 13, Pranav K, 4th standard A1. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டு இறுதி தேர்வினை உற்று இனிது கோடைக்கால விடுமே துவங்கியது. ஆனால் கோடையின் வெயிலோ கொடுமையாக இருந்தது. அதை குளுமையானதாக்க என் பள்ளி நிர்வாகம் கூறியது போல் என் பெற்றோர்கள் கவிஞர் ப. விஜயின் நம்பிக்கையுடன் என்ற இந்த கவிதை புத்தகத்தை எனக்கு பரிசாக அளித்தனர். ஒவ்வொரு பூக்களுமே என்ற திரைப்பட பாடல் மூலம் உலகையே திரும்பி பார்க்க வைத்த வித்தக கவி என்ற அடைமொழியுடன் எளிமையான நடையில் கவிதை வடிவில் எக்காலத்திற்கும் நம்பிக்கையை அள்ளித்தரக்கூடிய கோடைக்கால ஆசானாய் விளங்கியது. புத்தகத்தை முதலில் வாசிக்க துவங்கியது போது சற்று மனப்பாக்கத்தான் இருந்தது. வாசிக்க சுவாரஸ்யமாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் என் பெற்றோர்கள் நம்பிக்கையுடன் என்ற இந்த புத்தகத்தின் மூலம் தன்னம்பிக்கையை சேர்த்தே கொடுத்தனர். இதில் உள்ள பல கவிதைகள் எனக்கு கடல் போல நம்பிக்கையை கொடுத்தது. அதில் ஓரிரு கவிதைகளை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்கிறேன். முதலில் வெற்றி ஒரு சர்க்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், அது உன் தலைக்கும் ஒரு நாள் வந்தேதான் தீரும். அடுத்தது நடக்குமா என்ற கேள்வி நம்பிக்கை கோபுரத்தின் அஸ்திவாரத்தில் விழுந்த கடப்பாறை. சாதாரணமாக எந்த ஒரு முடியாத செயலாக இருந்தாலும் யாராவது ஒருவர் செய்து முடிக்கத்தான் போறார்கள். அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? ஒருவனுடைய அகங்காரத்தை பற்றி கூறுகையில் தனைகளத்தால் தானே அழிந்து போகுமாம் தீக்குச்சி. ஆனால் பணிவை பற்றி கூறும்போது வளைந்து கொடுப்பதால் அழிந்து போவதில்லை நாணல் புல். அடுத்தபடியாக நம்பிக்கைக்கு உதாரணமாக ஓட்டை படகு ஒடிந்த துடுப்பு. ஆனால் கரை சேரலாம் எப்படி? கடல் போல நம்பிக்கை மட்டுமே வேண்டும் என்று கூறி இந்த புத்தகம் மூலம் மிக தெளிவாக தெரிந்து கொண்டேன். அன்பு பெற்றோர்களாலையும் அருமையான எமது பள்ளி நிர்வாகத்தாலையும் இந்த அழகான வாய்ப்பை கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐம்புலன்களில் ஒன்றான கையின்றி கூட ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும். தன்னம்பிக்கை இல்லை என்றால் மனிதா நீ வாழ தகுதி இழந்தவன் என்று ப. விஜய் அவர்களின் தீக்குச்சி கவிதையை சிறு பொறியாக தூவி சென்ற பிரணவிற்கு பாராட்டுக்கள்.